சுமைகள் மறைந்திடும் மாயம் என்ன, மாயம் என்ன, ஆகா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாற் அறியாயோ என் தலைவா. ஆகா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே, ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம் நிறைந்த அருள் வளங்களை அள்ளி சொருகின்ற நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே ஆண்டவரின் பாடுகளை நினைத்தவர்களாய் ஓடோடி வந்திருக்கின்றோம். கடந்து செல்ல இருக்கின்ற இந்த நிமிட துளிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய இரக்கத்துக்குள் எங்களை நினைக்கின்ற, ஆண்டவரின் மன்னிப்பை பெறுகின்ற, ஆண்டவரின் ஆசிருக்கு நன்றி சொல்லுகிற நேரங்களாக இருக்கட்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த காணொளியின் ஊடாகவோ அல்லது நேரலையாகவோ அல்லது இது ஆலயத்துக்குள்ளோ நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தை ஒரு கணம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அமைதியான மாலை பொழுது, ஆறுதலான மாலை பொழுது, அருள் சுரக்கும் மாலை பொழுது, ஆண்டவரோடு இணைந்த மாலை பொழுது, எங்கள் பாவங்களை சுமைகளை இறக்கி வைக்கும் மாலை பொழுது, தியாகத்தின் வடிவமாய் அன்பின் உருவமாய் எங்களோடு வாழும் தெய்வமாய் இன்றும் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதை இந்த அப்பத்தின் சாயலுக்குள்ளே மறைந்து ஒளிந்து எங்களுடைய ஞான கண்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொன்னவர்களாய் அமர்ந்து கொள்ளுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஆண்டவருடைய இந்த நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதத்திலே பல குடும்பங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லவும் தங்களுடைய நோய் நொடிகளில் இருந்து தங்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே தங்களுக்காக மன்றாடும்படியாக கேட்டுக்கொண்ட அத்தனை குடும்பங்களும் இன்று ஆண்டவரின் தொடுகையினால் நலம் அடைந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, இதை ஏன் இங்கு சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் வெறுமனே ஒரு கனவாக அல்ல, மாறாக உயிருள்ள தெய்வத்திடம் கரம் கூப்பி மன்றாடி கண்ணீர் சிந்தியவர்கள். ஆகவேதான் கடவுள் இவர்களை அந்த கடைசி சாவின் விளிம்பில் இருந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே இறைவனுடைய இந்த வல்லமையான செயல்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் உண்மையுள்ள ஆண்டவர்
தன்னுடைய இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை பொழிகின்ற இறைவன் எவ்வாறு அன்று இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் இவர் வாழ்ந்த பொழுது துன்பங்களோடும் நோய்களோடும் பேய்களோடும் வாழ்ந்தவர்களை தொட்டு குணப்படுத்தினாரோ, அதே போன்று இன்றும் தன்னுடைய வல்லமையான அந்த தொடுகையினால் பலரை தொட்டு கொண்டிருக்கிறார், சுகம் அளிக்கிறார் என்பதுதான் எங்களுடைய விசுவாசம். அதுவே எங்களுடைய நம்பிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். துதிகளின் மகிமைக்குள்ளே வாழுகிற நம் ஆண்டவர் இறைவன் இயேசுவை எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவதுதான் பரலோக மந்திரத்தின் முதலாவது வசனமாய் அமைகிறது. ஆண்டவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும் என்பது அவருடைய மாட்சிமைக்காக அல்ல பிரியமானவர்களே, எங்களுடைய மீட்புக்காக, எங்களுடைய வாழ்க்கையில் அவரூடாக பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளுக்காக, அவரின் ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய குணப்படுத்தலுக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக, அவருடைய தொடுகைக்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய வல்ல செயல்களுக்காக, அது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த 2 நிமிஷங்கள் அமைதியாக கண்கள் மூடிக்கொள்ளுவோம். கரங்களை நெஞ்சிலே அல்லது கரங்கூப்பி அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் உயிருள்ள தெய்வமே, சம்பவம் நடக்குன்னே தெரியாத யார் யாருக்கு உம்முடைய இரக்கமும் தொடுகையும் வேண்டுமோ என்று நான் கேட்டேனோ அவர்களுக்கெல்லாம் நீர் செய்த அந்த வல்லமையான செயல்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்னாலே நான் வந்து என்னுடைய வாழ்வில் நீர் செய்த நன்மைத்தனங்களை சொல்லுகிற பொழுது உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே,
நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே குணம் வளைக்கும் வல்லவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே குணமளிக்கும் வல்லவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்கள் வழிகாட்டியே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்கள் வழிகாட்டியே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக முள்முடி சுமந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக முள்முடி சுமந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக கசையடிகள் பட்டவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக கசையடிகள் பட்டவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகிறோம். இயேசுவே எங்களுக்காக தரையில் விழுந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக தரையில் விழுந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக ஆடைகளை துறந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக ஆடைகளை துறந்தவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக ஆணிகளில் அறையப்பட்டவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகின்றோம். இயேசுவே எங்களுக்காக ஆணிகளில் அறையப்பட்டவரே, நாங்கள் உமக்கே நன்றி கூறுகிறோம். இயேசுவே எங்களுக்காக மரணத்தை தாங்கியவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்களுக்காக மரணத்தை தாங்கியவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே
உம்முடைய பாடுகளினால், உம்முடைய வேதனைகளினால், உம்முடைய உயிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக, நாங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்து செல்லுகிற எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் திரும்பி பார்க்கிற பொழுது பெட்ரோலுக்காக, எரிபொருளுக்காக வரிசையில் நிற்கின்ற இந்த உலகத்தினுடைய பல்வேறுபட்ட துன்பங்களை சுமந்து நின்ற மக்களோடு சேர்ந்து நாங்களும் கடந்து செல்லுகிற இந்த உலகத்தின் துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் இன்று ஒரு செய்தியை தருகின்றார். அதாவது, இந்த உலகத்தினுடைய துன்பங்கள், நாங்கள் படுகின்ற வேதனைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களும் அல்லது நாங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் இன்னும் ஒரு புதிய வாழ்வை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைய திருப்பலியிலே நாங்கள் வாசித்த முதல் வாசமாக இருக்கலாம், அல்லது நற்செய்தியிலே நாங்கள் கேள்விப்பட்ட அல்லது வாசிக்க கேட்ட ஓமையாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த இந்த துன்பங்களின் ஊடாக ஒரு புதிய வாழ்வை கண்டு கொண்டார்கள். நாளைய நாளிலே நாங்கள் அன்னை மரியினுடைய கணவர் யோசேப்பினுடைய திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே காணப்படுகின்ற யோசேப்பு இன்று இஸ்ரவேலினுடைய மகனாக இருந்த பொழுது அவர் தன்னுடைய வாழ்வை இழக்கின்ற தருவாயில் கூட அவரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சகோதரர்கள் இருவருடைய மனநிலைகளும், அவர்களை கடந்த ஏனைய சகோதரர்களுடைய அந்த யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் மீது கொள்கின்ற அந்த எரிச்சல், பொறாமை, காய்மை காரணத்தினால் அவரை கொல்ல வேண்டும் என்ற அவர்களுடைய மனநிலை, இவ்வாறாக இஸ்மாயிலருக்கு அவர் விற்கப்பட்டதின் ஊடாக எகிப்துக்கு சென்று இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பஞ்சம் பிணிகளில் இருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக முன்கூட்டியே இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டதும், அவர்களின் சொன்னால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், கடவுளுடைய திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கடவுளுடைய அந்த வாழ்வுக்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் யோசேப்பாக இருக்கலாம், நாளைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகிற அன்னை மரியாளுடைய கணவர் யோசேப்பாக இருக்கலாம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், அன்னை மரியாளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய திட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான்.
கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், கடவுளுடைய விருப்பத்தை தங்கள் வாழ்வில் நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவர்களுக்கு பல விடயங்கள் விளங்கவில்லை. அப்பொழுது நடைபெறுகிற இந்த சம்பவங்களை அந்தந்த நேரங்களில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு எதுவுமே விளக்கம் தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் கடவுளிலே நம்பிக்கை கொண்டார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற இந்த சம்பவங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற இந்த தீமைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற இந்த வாழ்வினுடைய இன்னல்கள் எல்லாவற்றின் ஊடாகவும் கடந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாடுகளை கடந்து, வேதனைகளை கடந்து, முள்முடியை கடந்து, கசையடிகளை கடந்து, அவருடைய இரத்தங்களை கடந்து, அவருடைய நோவுகளை கடந்து, அவருடைய விழுகைகளை கடந்து, அவருடைய சந்திப்புகளை கடந்து, அவருடைய மரணத்தை கடந்து உயிர்ப்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் என்றால், என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இதுதான் எங்கள் வாழ்வின் அனுபவமும் பாடமுமாக இருக்கட்டும். என் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே படுகின்ற துன்பங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் அனுபவிக்க போகிற மாட்சிமையோடு ஒப்பிட தகுதியற்றது என்று சினப்பர் சொல்லுகின்றார். ஏனெனில் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வருகிற இந்த துன்பங்கள், எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற வீழ்ச்சிகள், எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துரோகங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற காட்டிக் கொடுப்புகள், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற மறுதளிப்புகள், எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற மனிதர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இத்தனை கசியடிகள், சொல்லடிகள், பொல்லடிகள், துன்பங்களுக்கு யார் காரணம்? மற்றவர்கள் அல்ல அன்பார்ந்தவர்களே, மாறாக நாங்கள் மனம் மாற வேண்டும், நாங்கள் ஆண்டவருடைய பாதையில் வழி நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அனுமதிக்கின்ற இந்த துன்பங்களை எங்களுடைய வாழ்க்கையின் பாடங்களாக ஏற்று எங்களுக்கு முன்மாதிரி காட்டி சென்ற தலைமை குருவை பின்பற்றி நாங்கள் செல்வதற்கு இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வரம் கேட்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக, நாங்கள் அனுபவிக்கிற இந்த துன்பங்களுக்கு ஒரு பெருமதி உண்டு. salvific value என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மீட்பின் ஒரு பெருமதி இருக்கிறது. ஏனெனில் 1 பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள், 3:20, நன்மை செய்து அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தால் அதற்கு கடவுள் கைமாறு அளிப்பார் என்று சொல்லுகிறார். ஏனெனில் இக்காலத்தில் நாங்கள் படுகின்ற துன்பங்கள் எதிர்காலத்தில் நாம் அடைய போகின்ற மாட்சியோடு இன்பத்தோடு ஒப்பிட தகுதியற்றது என்று சொல்லுகிறார். மீண்டும் யாக்கோபு 5:10 சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதில், பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை முன்மாதிரியாக கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மீண்டும் யாக்கோபு 1:12 இவ்வாறு சொல்லுகிறது, சோதனைகளை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படவே அவர்கள் தம்மீது இவ்வாறான இன்னல்களை இறைவன் அனுமதிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். மீண்டும் எபிரேயர் 12:3 இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள், பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள், இந்த ஆண்டவரை எண்ணி பாருங்கள், அப்பொழுது நீங்களும் மனம் சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் துன்பங்களின் வழியாக நாங்கள் புடமிடப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு ஒரு உளி ஒரு கல்லை, ஒரு மரத்தை செதுக்கி அங்கே இருக்கின்ற தேவையில்லாதவைகள் எல்லாம் எடுத்து விடுகிறதோ அதை போலத்தான் அவர்களே, துன்பங்களினால் மன உறுதி
பொழுது தளர்ந்து போகாதே, ஏனெனில் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை, துன்பங்களை தாங்குவதில் மன உறுதி கொள்ளுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய துன்பங்களை, பாடுகளை, சிலுவையை, கசையடி, முள்முடியை, அவருடைய விழுகைகளை தியானிக்கிற இந்த தவ காலத்திலே, இன்று வெள்ளிக்கிழமையிலே எங்கள் வாழ்க்கையின் சிலுவைகளையும் துன்பங்களையும் ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். ஏனெனில் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் எவன் ஒருவன் தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்ற முடியாது, ஏனெனில் உங்கள் சிலுவைகளை சுமந்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் நினை அவர்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்க வேண்டுமோ, யார் யார் நோயினால் வதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய தொடுகையும் குணப்படுத்தலும் வேண்டுமோ, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய இந்த நற்கருணையின் பிரசன்னத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தொடுகைக்காக, அவரின் ஆசீர்வாதத்துக்காக, அவரின் மன்னிப்புக்காக, அவரின் இரக்கத்துக்காக, அவருடைய வழிகாட்டுதலுக்காக நாங்கள் மன்றாடி செபிப்போமாக. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேச ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். இயேசுவே, உம்முடைய தொடுகைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக மன்றாடுகிற இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் பாவ நிலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற உம்முடைய மன்னிப்பை, இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திரு கருணை கடல் இயேசுவே, கடை கண்ணாலமை பாருமே. கருணை கடல் இயேசுவே, ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை
ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சாவுகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் துரோகங்களும் அவமானங்களும் காட்டி கொடுப்புகளும் கசியடிகளும் வார்த்தைகளும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உறவுகளையும் சிதைத்து நிற்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் என்று சொல்லி இருக்கிறீர், இந்த துன்பங்களினூடாக மீட்பு கிடைக்கும் என்று. இயேசுவே, சிலுவை சுமக்க வல்லமை தாரும், வலிகள் சுமந்து வலிமை பெற ஆற்றல் தாரும். மெய் தொடுவாய் இயேசுவே, நோய் களைவாய் இயேசுவே. மெய் தொடுவாய் இயேசுவே, நோய் களைவாய் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மனுவுரு எடுத்து, எங்களுக்காக சிலுவை சுமந்து, எங்களுக்காக முள்முடி தரித்து, எங்களுக்காக கசியடிபட்டு, எங்களுக்காக தரையில் விழுந்து, எங்களுக்காக ஆணிகள் என்னுடைய துரோகங்களா உமக்கு எப்பொழுதும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் உறவுகளுக்கும் இந்த காணொளியினூடாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் யார் யாருக்கு உம்முடைய இரக்கம் அதிகமாக இந்த நாட்களிலே தேவையோ அவர்கள் எல்லாருக்கும் நிறைய ஆசீரை நிறைவாய் கொடுப்பீராக. ஆண்டவரே, நோய்களிலிருந்து காப்பாற்றினீர், வருத்தங்களிலிருந்து விடுதலை தந்தீர். இதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்தும் உம்முடைய பலத்தில் உம்முடைய வல்லமையில் எங்களை வழிநடத்தியருளும். ஆமேன், ஆமேன். ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா துறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெருக. மாண்புயரே வருள்
உள்ளானுமனத்தை புகழ்ச்சியோடு வேற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்று உண்டாவதாமேன். ஆமென். பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். மன்றாடுவோமாக. உம்முடைய இரக்கத்தின் மிகுதியால் நாங்கள் எங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெறவும் துன்பங்களினால் வலிமை பெறவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா வாழியமும் ஒரு இறைவா தூயமும் ஒரு இறைவா இறைவா வாழியமும் ஒரு படைக்கும் ஒரு இறைவா இறைவா வாழியமும் ஒரு இறைவா மீட்கும் ஒரு இறைவா இறைவா வாழியமும் ஒரு இறைவா ஆட்சிக்கும் ஒரு இறைவா இறைவா வாழியமும் ஒரு இறைவா தந்தை வாழிய வாழியவே வாழியமும் ஒரு இறைவா ஒரு இறைவா வாழியமும் ஒரு இறைவா
தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ பன்னி व्याकुल मामरिये त्यागतिन मादावे सिलुவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்பிக்க சகோதரங்களே, ஒரு அறிவித்தல் ஒன்று. வருகின்ற 26ஆம் தேதி, அதாவது இந்த சனிக்கு அடுத்த சனிக்கிழமை தவக்கால யாத்திரை ஒன்றை ஒழுங்கு செய்கிறோம். வவுனிக்குளத்தில் அமைந்திருக்கிற கல்வாரி பூங்கா என்று சொல்லப்படுகிற ஒரு கல்வாரி ஸ்தலத்துக்கு இந்த யாத்திரையை ஒழுங்கு செய்கிறோம். ஆகவே அதிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்படும். அதற்கு வசதியாக இதிலே கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் யாத்திரையில் புதன்கிழமைக்கு முதல் இந்த எண்ணிக்கை எனக்கு தேவைப்படுகிறது, தேவையான போக்குவரத்து ஒழுங்குகளை செய்வதற்காக.